நான் கனகராஜ், அகில இந்திய ஓய்வூதிய நல சங்கத்தினுடைய தலைவர், ஏஐசிசி ஆல் இண்டியா கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய தமிழ்நாடு கன்வீனராக இருக்கிறேன். ஆவின் ஓய்வூதிய நல சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இபிஎஃப் ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம், ஆவின் ஓய்வூதியங்கள் குறித்து எங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னோடு கூட அகில இந்திய ஓய்வூதிய நல சங்கத்தினுடைய மத்திய மாவட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆவின் ஓய்வூதிய நல சங்க நிர்வாகிகள் இணைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நம்முடைய பிரதான கோரிக்கைகளை எடுத்து செல்ல விரும்புகிறோம். குறிப்பாக ஏறக்குறைய 1995 இந்த ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்பட்ட பின் நமக்குள்ள பல்வேறு குறைபாடுகளை விலக்கி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து எம்பிகளுக்கும் கோரிக்கை மனுக்களை வைத்திருக்கிறோம். பல்வேறு முறை டெல்லி மற்றும் இதர மாநிலங்களிலே நம்முடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதன் விளைவாக 2013ஆம் ஆண்டிலே அப்போதைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த நேரத்தில் நாம் அவர்களை சந்தித்து பேசிய போது, இப்போதைக்கு 1000 ரூபாய் பெற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு 3000 ரூபாய் நாங்கள் வழங்குவோம் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் நம்முடைய போதாத காலம் ஆட்சி மாற்றம் வந்தபோது 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தது. அவர்கள் அந்த 1000 ரூபாயை அமுல்படுத்துவதற்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கல. குறைந்தபட்சம் 1000 ரூபாய் என்பது அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. முன்னாள் பிரதமர் நமக்கு அளித்த வாக்குறுதியும் அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அனைவருக்கும் கொடுக்காமல் ஏமாற்றும் விதமாக ஏற்கனவே வேலையிலே பாதியிலே சென்றவர்கள், ஆலை மூடலினால் போனவர்கள் மற்றும் விஆர்எஸ் மற்றும் பல்வேறு காரணங்களால் இடையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் என்று பல்வேறு பிரிவுகளாக பிரித்து இன்றைக்கும் 500 ரூபாய் 600 ரூபாய் என்று ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் ஏறக்குறைய 35 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும், நினைவூட்ட விரும்புகிறேன். 35 லட்சம் பேர் இன்றைக்கும் 1000 ரூபாய்க்கு கீழே தான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாயில் யாராவது ஒரு நாள் உணவை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. இரண்டாவது, மருத்துவ செலவுகளுக்கு யாரும் கேட்க முடியாது. இன்றைக்குள்ள நிலையில் இது நம்ம நியூக்ளியர் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா நவீன உலகம். இந்த நவீன உலகத்தில் நம்ம யாரையும் சார்ந்து இருக்க முடியாது. குறிப்பாக பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை இல்லை மற்றவங்களை சார்ந்து இருக்க முடியுமானா முடியாது. எல்லார் வீட்லேயும் எல்லா பிள்ளைங்களும் பெற்றவங்களை கவனிக்குமானா கிடைக்காது. எல்லார் வீட்லேயும் ஒரே விதமான வருமானம் வருகிறதானா இருக்காது. ஆகவே தான் நாம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இடையில் நம்முடைய குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சர்வீஸ் செய்த அனைவருக்கும் இடைக்கால நிவாரணமாக 2 வெயிட்டேஜ் நமக்கு வழங்கப்பட்டது. அதுவும் சங்கம் தொடர்ந்து எடுத்த முயற்சியின் காரணமாக தான். 2007 இந்தியாவில் முதல் முறையாக நான் தமிழகத்தில் நாம் ஒரு ஓய்வூதிய நல சங்கத்தை உருவாக்கணும் 2007. அந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்னென்னா குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி தர வேண்டும். அதற்காக இந்தியா முழுவதும் இருக்கிற ஓய்வூதியர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அதன் மூலமாக கோரிக்கை வென்றெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று 2007 நாம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சங்கத்தை ஆரம்பித்தோம். அந்த சங்கத்தினுடைய ஃபவுண்டராக மரியாதைக்குரிய அழகர்சாமி அவர்கள் அதை ஃபவுண்டராக இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம். நம்ம மத்தியில் இருக்க சிவகாமி அம்மா கூட நம்ம அந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம கூட 9, 10 இந்த ஆண்டுகள்லாம் தொடர்ச்சியாக அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்தோம். இதற்கு பிறகு 2011 தமிழகத்தில் முதல் முறையாக சென்னையில் இதே பெரம்பூர் பகுதியில் நாம் அகில இந்திய கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம். அதில் அன்றைக்கு எம்பியாக இருந்த KS அழகிரி, TKS இளங்கோவன், கி வீரமணி, இன்னும் பல விஸ்வநாதன் போன்ற எம்பிகளெல்லாம் கலந்து கொண்டு நமக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். 2012ஆம் ஆண்டில் டெல்லியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் தொல் திருமாவளவன்,
மற்றும் பல்வேறு மாநிலங்களுடைய எம்பிக்கெல்லாம் கலந்து கொண்டு நமக்கு ஆதரவு அளித்தார்கள். எல்லாம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்க காலத்தில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நமக்கு இன்றைக்கு 2014 இன்று வரையில் ஒரே ஒரு பைசா கூட உயர்வு வழங்கப்படவில்லை. நம்ம பல்வேறு தகவல்களை கொண்டு சென்றிருக்கிறோம், பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். உண்ணாவிரதம், அரை நிர்வாண போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம் என்று டெல்லியில் பல போராட்டங்களை நடத்தியிருக்கோம். ஆனாலும் கூட இப்போது இருக்கிற மத்திய அரசு கேலா காதனராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக நம்ம பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் இந்தியாவில் உள்ள பல்வேறு எம்பிகளை சந்தித்தோம். எம்பிகளை சந்தித்து அவர்களிடத்தில் நம்முடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்து பாராளுமன்றத்தில் பேச சொன்னோம். இது செல்ஃப் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன், அது அவர்களுடைய நிதியிலிருந்து உருவாக்கப்பட்ட பென்ஷன். இதுக்கு மத்திய அரசு எக்ஸ்ட்ரா நிதி கொடுத்தாலுடைய எங்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியாதுன்ற தகவல் தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ரைட்டில் கேட்டாலும் சரி, இல்லை பாராளுமன்றத்தில் பேசினாலும் சரி, பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பியிருக்க தகவல்லையும் இது தான் வந்துக்கிட்டு இருக்குது. நாம் என்ன சொல்கிறோன்னா, நிதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு ஆர்டிஐயில் நம்ம கேட்கும். அப்போது 5,58,000 கோடி, எவ்வளோ? 5,58,000 கோடி நம்முடைய கார்பஸ் இருக்கிறது. அந்த கார்பஸுக்கு ஒரு ஆண்டுக்கு 52,000 கோடி வட்டியாக மட்டும் வருகிறது. 52,000 கோடி வட்டியாக வருது. இந்த 52,000 கோடியில் நமக்கு ஓய்வூதியமாக என்ன தராங்கன்னா வெறும் 14,000 கோடி. 58,000 கோடியில் 1/3 தான் நமக்கு வட்டியாக தராங்க. மீதி இருக்கிற 38,000 கோடி என்ன செய்கிறாங்கன்னு தகவலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசு நம்முடைய பிரச்சனை, இந்த நாட்டில் வர ஓய்வூதியர்களை பற்றியோ மூத்த குடிமக்களை பற்றியோ ஒரு அக்கறை செலுத்தாத ஒரு அரசாக இருக்குது. நான் பல்வேறு நாடுகளில் கேட்டேன், செக்கோஸ்லோவேக்கியா, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அவருக்கு வேலை செய்து ஓய்வு பெற்ற பிறகு என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதே பல நாடுகளில் ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க. இன்னும் சில நாடுகளில் 50% ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வாழ்வுக்கு உதவாத 500 ரூபாய் 600 ரூபாய் என்று நம்ம பிச்சை எடுக்காத குறையாக தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் இருக்கும். அடுத்த கட்ட போராட்டங்களுக்கான திட்டமிடலாம் நம்ம தீர்மானித்திருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹையர் ஆப்ஷன் பென்ஷன், யாரெல்லாம் கூடுதலாக சம்பளம் வாங்கினாங்களோ எங்களுக்கெல்லாம் கூடுதலாக பென்ஷன் கொடுக்கணும். நான் எவ்வளோ சம்பளம் வாங்கணும் அதுக்கு தகுந்த கான்ட்ரிபியூஷன் பிடிச்சி எனக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு 4/11/22 ஒரு தீர்ப்பு வந்தது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2014 முன்னால் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இதை கன்சிடர் பண்ண முடியாது. 2014 அப்புறம் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு யாரெல்லாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த ஆப்ஷன் கொடுக்குறவங்க அந்த நிறுவனத்தோடு கூட ஆப்ஷனும் பெற்று கொடுத்தீங்கன்னா அதுக்கான கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, 2022 கூட எக்ஸம்ப்டட் யூனியன், அன்எக்ஸம்ப்டட் யூனியன் 2ஆக பிரிச்சுட்டான். எக்ஸம்ப்டட் யாருன்னா, எந்தெந்த தொழிற்சாலையில் அல்லது தொழில் நிறுவனங்களில் உங்களுக்கு ட்ரஸ்ட்டு, பிஎஃப் ட்ரஸ்ட்டு இருந்ததோ அந்த ட்ரஸ்ட்டுகளுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ட்ரஸ்ட்டு இல்லாத நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறான். அப்போது நம்மளை ஏறக்குறைய இந்தியாவில் உள்ள 78 லட்சம் ஓய்வூதியர்களை 3-4 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. அப்போ நம்ம ஒற்றுமை சிதைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய பிரதான கோரிக்கை அங்கே மழுங்கி போய்விட்டது. ஆகவே இந்த பிரதான கோரிக்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நாம் பார்க்குறோம். நம்ம இன்னொரு விஷயம், நாம் முன்னாலாம் 6,500 ரூபாய் பென்ஷன் கொடுத்தா போதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். 2014 அப்புறம் குறைந்தபட்சம் 9,000 ரூபாய் பென்ஷன் வேணும்னு கேட்குறோம். ஏன் 9,000 கேட்குறோன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி குறைந்தபட்ச சம்பளம் 18,000 ரூபாய். அதில் பாதி 50% 9,000 ரூபாய் எங்களுக்கு ஓய்வூதியம் வேணும்னு கேட்குறோம். நம்ம சும்மா கேட்கல. இந்த நாட்டினுடைய உற்பத்தி, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, சிவில் சப்ளை கார்பரேஷன் எடுத்துங்க. எந்த நேரம்னாலும் மக்கள்கிட்ட இல்லாத கேஸெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பாடுபடுறாங்க, இரவு பகலாக பாடுபடுறாங்க. அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது. ஆவின் ஓய்வூதியர்கள் இரவு பகலாக பூகம்பம் வந்தாலும் மழை வந்தாலும் பால் போய் அவங்களுக்கு கறந்த பால் மடிப்புகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாலை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் உழைத்திருக்கோம். அதே மாதிரி எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய நிலை என்னன்னு சொன்னால், இந்தியா முழுதும் இருக்க நெல் அரிசியை கொள்முதல் பற்றி இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் உணவு பரிமாறுற வேலை செய்கிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லாம் இந்த நாட்டில் வண்டி ஓடுமா? எந்த வண்டியும் ஓடாது. அப்போ அந்த நிறுவனங்கள், இப்படி என்எல்சி நிலக்கரியை உற்பத்தி பண்ணுறவர்கள், இதே மாதிரி சர்க்கரை ஆலை நிறுவனங்கள், கூட்டுறவு நூற்பாலைகள், அதாவது மற்ற இல்லை, இப்போ தாட்கோ,
ஸ்டாமின், இப்படி பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது. இந்த பல்வேறு நிறுவனங்களில் இருக்க உழைத்து விட்ட மக்கள் இந்த நாட்டில் இது இல்லைன்னா நாம் என்ன பண்ண முடியாது, எந்த தொழிலும் நடக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1947 இந்தியா சுதந்திரம் அடைகின்ற போது நம்ம நாட்டில் எந்த தொழிற்சாலையும் கிடையாது. நல்லா மூத்தவங்களை கேளுங்க, தொழிற்சாலை கிடையாது. அப்போது நமக்கான ஒரு சர்க்கரையோ அல்லது குண்டூசியோ சோடாவோ வேணும்னா எங்கேன்னா வெளிநாடுகளில் தான் பார்க்கணும். கப்பல் வந்து இறங்கினா தான், கப்பல்லேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கும், குண்டூசி கிடைக்கும், இல்லை சோடா கிடைக்கும். இதான் நிலை. ஆனால் 1947 அப்புறம் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டை நிர்மாணித்தவர்கள் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை உண்டாக்கி, மிகப்பெரிய நிறுவனங்களை உண்டாக்கி இன்றைக்கு உலக நாடுகளுக்கு நாம் என்ன பண்ணுறோம், 3வது பெரிய நாடாக இருக்கோம். 3வது பெரிய நாடாக சேட்டலைட் அனுப்புகிறோம். விஞ்ஞானத்தை முன்னோக்கி இருக்கிறோம். இராணுவத்தில் தான் மிகப்பெரிய பலம் பெற்றிருக்கிறோம். தொழிற்சாலைகளில் இருக்க இன்றைக்கி அநேக நாடுகளுக்கு நாம் உற்பத்தி செய்து இதெல்லாம் யாருன்னா அடிப்படையில் 1947 முன்னும் 47லேருந்து 60க்குள்ளும் பிறந்தவர்களுடைய உழைத்தவர்களுடைய உழைப்பு தான். அப்போ இதெல்லாம் நம்ம வலியுறுத்தி சொன்னாலும் மத்திய அரசு கேட்குற மாதிரி இல்லை, கொடுக்கக்கூடாதுன்ற நிலையில் இருக்குது. மாற்றங்கள் என்னன்னு சொன்னால், இப்போ நமக்கு முன்னால் இருக்கிறது ஏறக்குறைய இந்த ஆட்சி மாறினா தான் கிடைக்குமோ என்னங்கிற நிலையும் கூட இருக்குது. ஆனாலும் நாம் விடாமல் போராடிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உயர் பென்ஷனுக்காக கோர்ட்டு நிர்ணயித்த அந்த உயர் பென்ஷனை வழங்க வேண்டிய யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ அவங்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். எலிஜிபிள் இல்லாதவர்களுக்கும் வழங்குவதற்கான அதுக்கான ஆயத்த பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை நம்ம வைத்திருக்கோம். 3வது சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம். சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் நம்ம மாநில அரசு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கோம், இந்தியாவிலே நாங்கள் தான் முன்மாதிரி, படிப்பில் முன்மாதிரி, தொழிற்சாலையில் முன்மாதிரி, கல்வியில் முன்மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதில் முன்மாதிரியாக இல்லை. பெண்களுக்கு வந்து நிறைய நாங்கள் சலுகைகளை கொடுக்குறோம், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சலுகை கொடுக்குறோம், மாணவர்களுக்கு சலுகை கொடுக்குறோம், தொழிற்சாலைகளை உருவாக்குறோம். ஆனால் மூத்த குடிமக்களாகிய இந்த நாட்டை உருவாக்கிய செல்வ செழிப்பில் கொண்டு வந்த நம்மை பற்றி கவனிக்க மாட்டேங்கிறோம். கேரளா, ஆந்திரா, மற்ற பாண்டிச்சேரி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் என்று வழங்குகிறார்கள். ஆகவே அதை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாநில அரசை நாம் முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சி இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக கடந்த வாரத்தில் தஞ்சாவூரில் நடந்த மீட்டிங்கில் ஒரு சகோதரி கேட்டுக்கொண்டதற்கெனங்க ஒரு புதிய முயற்சியை நாம் எடுக்கிறதான் முடிச்சோம். அதெல்லாம் உங்களெல்லாம் கொண்டு முன்னால் உட்காந்துருக்கேன்னா, இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தாய்மார்களுக்கு நிறைய உதவி செய்கிறார் இல்லையா? தாய்மார்கள் தான் அள்ளி அள்ளி வழங்குகிறார். அப்போ தாய்மார்கள் போராடினா கொடுப்பாரா அப்படிங்கிறத ஒரு முன்னெடுக்கிற நோக்கத்தோடு இந்தியா முழுதும் குறிப்பாக தமிழகத்தில் நாம் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால், மகளிரெல்லாம் ஒருங்கிணைத்து என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்க நாங்கள் 50 பேர் கூப்பிட்டு வரேன்க்கா, திருச்சி மாவட்டத்திலேருந்து 40 பேர், ஒரு 300-400 பெண்கள் திரண்டாலே இந்த தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரை இங்கே அழைத்து வர வேண்டும், அவர் முன்னால் நம்முடைய கோரிக்கை கொண்டு வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம முடிவெடுத்திருக்கோம். அதுக்கான ஆயத்த மீட்டிங்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லை, தேவைப்பட்டால் பெண்கள் முன்னிறுத்தி ஒரு அஜிடேஷன் நடத்ததாகவும் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் மத்திய அரசு கொடுக்கின்ற ஓய்வூதியத்துக்கு மாறாக தமிழகத்தில் வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக மாறி வருகிறது என்று பாரத பிரதமர் சொல்றாங்க. ஆமாம், 35-40 ஆண்டு காலம் பணி செய்தவங்களுக்குலாம் வந்து அவங்களுடைய ஓய்வூதியத்தை நீங்கள் 1000 ரூபாய் ஒரு டீ கடை பட்டி சாப்பிட்டா கூட 1000 ரூபாய் முடிஞ்சு போகுது. அந்த பென்ஷன் திட்டத்தை வச்சு எப்படி குடும்பத்தை வந்து வழிநடத்த முடியும்? அதுதான் இந்த 10 ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க. அடுத்த கட்டமாக எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்க போகுது அப்படின்றது நீங்கள் நாம் இந்த நாட்டில் ஆளுகின்றவர்களுக்கு ஏழை எளிய மூத்த குடிமக்கள் மேலே எந்த விதமான அக்கறையும் இல்லாதவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவருடைய கவனத்துக்கு பல்வேறு போராட்டங்களை சென்றிருக்கிறோம். நாங்கள் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். இறுதியாக இப்போ என்ன முடிவெடுத்தோம், மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவது, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மகளிரையும் இணைத்து கொண்டு, நாங்கள் இப்போ என்னென்ன மகளிரெலாம் வேணான்னு, இப்போ கணவனுக்கு கிடைக்கலன்னா அந்த மனைவியும் தானே பாடுபடுறாங்க. ஆகவே அவர்களை இணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை மார்ச் மாதத்தில் நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட நிகழ்வு. இந்தியா முழுவதும் 78 லட்சம் மக்கள்
ஓய்வூதியர்கள் இருக்கிறார்கள். அதில் ஏறக்குறைய 35 லட்சம் மக்கள் ஓய்வூதியர்கள் குறைந்தது 1000 ரூபாய் குறைந்த பென்ஷன் தான் வாங்குகிறாங்க. ஒரு 20 லட்சம் பேர் வந்து 3000 ரூபாய் வாங்குகிறாங்க. அதுக்கு மேலே 3000க்கு மேலே 4000, ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் வாங்குகிறாங்க. இதுதான் உள்ள நிலை. 78 லட்சம் பேர் பெரும்பகுதியானவர்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் குறைவான ஓய்வூதியத்தை தான் பெற்று வருகிறார்கள். நிகழ்வுகளை தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைத்து நாம் இதை கொண்டு செல்ல என்று தீர்மானித்திருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். The same time we request all the other state leaders also, they should organize the same type of meetings and they should conduct the agitations and other things. So once again I request all the other state leaders also to make arrangement for the requirements of these things. Thank you. வணக்கம். இன்றைய தினம் நம்ம EPS 95 அகில இந்திய அளவில் 78 லட்சம் பேர் இருக்கிறார் என்று தலைவர் கனகராஜ் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளோ பேரும் பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய மகளிரை எல்லாம் ஒருங்கிணைத்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்களிடம் உரையாடி நம்ம அனைவருக்கும் தாய் வந்தால் தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு, அது மாதிரி மகளிர் முன்னாடி நின்னால் எல்லாருக்கும் நிச்சயமாக எல்லாம் கிடைக்கும். அதுக்கு தலைவர் அவர்கள் என்னிடம் கேட்டார். குறுகிய காலத்தில் தான் இந்த இடத்தை ஏற்பாடு செய்ய முடிந்தது. அதனால் மகளிர் அனைவரும் ஒருங்கிணைந்து நீங்களும் எல்லாரும் கூட இருந்து நாம் நிச்சயமாக இந்த சோஷியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு நிதியை நிச்சயமாக பெறுவோம். கூடிய விரைவிலே நாம் முதலமைச்சர், துணை முதலமைச்சரை வரவேற்று பிரம்மாண்டமாக ஒரு விழா நடத்துவோம். அன்று நாம் வெற்றி கலைப்புடன் இனிப்புடன் நாம் கொண்டாடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அகில இந்திய ஓய்வூதியர் நல சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராகிய கிருஷ்ணமூர்த்தி என்னுடைய பெயர். இந்த ஓய்வூதியத்தை பெறுவதற்காக பலவித போராட்டங்களையும் அறப்போராட்டங்களையும் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களிலும் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம். போராடிய போதிலும் போதிய அளவு ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விளக்க கூட்டத்தையும் ஆயத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த கூட்டத்தில் 100க்கும் மேலான நம்முடைய ஓய்வூதியர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து தன்னுடைய விளக்கத்தை, தங்களுடைய நிலைகளை தெரிவித்து அதன் அடிப்படையில் மார்ச் 2025க்குள் ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு மகளிர்களை அரவணைத்து ஒரு மாபெரும் போராட்டம் அல்லது பேரணி நடத்தி குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் பெற வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயப்படுத்தி கட்டாயம் பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வி பாலகிருஷ்ணன், சென்னை மண்டல தலைவர். இந்த EPS ஓய்வூதியம் சம்பந்தமாக பாராளுமன்றமும் உச்சநீதிமன்றமும் நமக்கு பெரும் தொல்லையாக இருந்து கொண்டு இருக்கிறது. பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் பேசினாலும் எதையும் அவர்கள் காது கொடுத்து கேட்பதில்லை. அப்படியே கேட்டாலும் மழுப்பலான பதில்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறது, நாங்கள் ஆலோசித்து கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதாவது சுப்ரீம் கோர்ட் என்று எடுத்துக்கொண்டால் 2 முறை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. 4/10/2016, 4/11/22 தீர்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டன. ஆனால் 4/11/22 வழங்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இன்னமும் பெரிய குழப்பத்திலேயே இருக்கிறது. அதாவது EPS 95 பென்ஷனர்களுக்கும் அந்த தீர்ப்பு என்ன என்று புரியவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற மூத்த வக்கீல்களுக்கும் அது என்ன என்று புரியவில்லை. EPFO ப்ராவிடன்ட் ஆஃபீஸில் பணியாற்றுகிற அந்த அதிகாரிகளுக்கும்
அந்த தீர்ப்பு என்ன என்று புரியவே இல்லை. தற்பொழுது சுப்ரீம் கோர்ட் 5 கேஸுகள் நிலுவையில் இருந்தன. நேற்று 2 கேஸுகளை அவர்கள் டிஸ்மிஸ் செய்து விட்டுவார்கள். மீண்டும் 3 கேஸுகள் இருக்கின்றன. 2 கண்டெம்ட், ஒரு கண்டெம்ட், ஒரு மிஸ்லேனியஸ், ஒரு ரிட் பெட்டிஷன். ஆக இந்த 3 கேஸுகளும் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. பாராளுமன்றமும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாராளுமன்றம் இந்த பிப்ரவரிக்குள் முடியும் என்று நம்புகிறோம். இந்த பிப்ரவரிக்குள் ஒரு நல்ல முடிவை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் மத்திய அரசு பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் எஸ். சேரன், பொருளாளர், EPS 95 அகில இந்திய ஓய்வூதிய நலச் சங்கம். நமது சங்கத்தின் மூலமாக பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் ஒன்றிய அரசு செவி சாய்க்காமல் ஓய்வூதியர்களை, ஏன் மூத்த குடிமக்களையே அறவ ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் மாநில அரசும் மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்காமல் 3 ஆண்டு காலமாக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது நமது அமைப்பு சங்கம் எடுத்துள்ள முடிவுகளின்படி மார்ச்சுக்குள் மகளிர் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முதல்வர்களிடமோ துணை முதல்வர் அவர்களிடமோ ஒரு மகஜரை கொடுத்து எல்லாற்றுக்கும் முன்னிறுத்தும் எல்லா சலுகைகளும் வழங்கக்கூடிய மகளிருக்கு EPS 95 அகில இந்திய ஓய்வூதிய நலச் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள ஓய்வூதியர்களுக்கும் அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும். அதாவது ஓய்வூதியம், முதியோர் ஓய்வூதியம், பென்ஷன் வாங்குற 500 ரூபா பென்ஷன் வாங்கினா கிடையாது. அதே மாதிரி மகளிர் உரிமைத்தொகை அதுவும் கிடையாது. அதனால EPS பென்ஷன் வாங்குற அனைவருக்கும் அவங்க வீட்டு இல்லத்தரசிகளுக்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நாம் வெற்றி காண்போம், வெற்றி பெறுவோம். அனைவரும் நாம் ஒன்று கூடி நம்முடைய வலிமையை காட்டுவோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஆவின் ஓய்வு பெற்ற ஊழியர் நல சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மு. ஐயப்பன். இதுகாரும் ஓய்வு பெற்று EPS 95 அகில இந்திய ஓய்வூதியர்கள் பெறுகின்ற சம்பள விவரங்களை நீங்கள் கேட்டு அறிந்திருக்கலாம். வரலாற்று புத்தகத்தில் இதுவரை இந்தியா தலைகுனிகிற அளவுக்கு ஒரு கெடுதலான நிகழ்ச்சியை இந்த மைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஊதிய உயர்வு வேண்டி, 1000 தாண்ட வேண்டும் என்று அல்லாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஓய்வூதியத்தை அவர்களாகவே 2 முறை உயர்த்தி கொண்டார்கள். வேடிக்கையாக இருக்கிறது. அவருடைய ஊதிய உயர்வை அவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கு யாருக்கும் தேவையில்லை, கமிஷன் போக தேவையில்லை, அவர் கோர்ட்டுக்கு போக தேவையில்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. அவருக்கு சம்பளமும் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஓய்வூதியமும் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒருவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் ஒரு பென்ஷனு, எம்பியாக இருந்தால் ஒரு பென்ஷனு, 2 பென்ஷன் வாங்குறாங்க. வெக்கமில்லாமல் நம்ம சொல்கிற கோரிக்கையும் கேட்குறாங்க, அங்கேயும் சொல்கிறாங்க, நடக்கலைங்கிறாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய நிருபர் கேட்டதை போல அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியா என்று பெருமைப்படுகிற இந்நாட்டில் முதியோர்கள் படும் அவஸ்தை இதுவா என்று கேட்கும்போது நம்ம சர்வதேசம் தலைகுனியாதா என்ற வெளிப்பாடை உலகுக்கு தெரிவிக்க வேண்டுமானால் உத்வேகமான ஒரு போராட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்ற முடிவோடு இனி நடக்கின்ற ஒவ்வொரு போராட்டமும் மகளிரை முன்னிலைப்படுத்தியும் அனைத்து மகளிரும் போராடுகின்ற விதத்தை தலைவர்கள் உணர்ந்து அந்த உணர்ந்ததன் மூலமாக உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு எழுச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று எடுத்திருக்கின்ற இந்த சங்க முடிவை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இதில் பங்கு கொண்டு வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக சொல்லுகிறேன். மார்ச் மாதத்திற்குள் இது கிடைக்கவில்லை என்றால் அல்லது கிடைக்க அவர்கள் மறுப்பாக இருப்பார்களே, ஆனால் அதற்கான விளைவுகளை மைய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சந்திக்கும் என்று கேட்டு நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.